இப்போ நம்ம இருக்கிறது இட்ஸ் 4 BHK வில்லா இன்டீரியர். நீங்கள் பாருங்கள் ரொம்ப பெரிய டிவி யூனிட் பிளான் பண்ணியிருக்கோம். தீஸ் ஆர் த வால் கேபினெட்ஸ், ஆல் ஆர் அக்ரிலிக் ஷட்டர்ஸ். இதுக்குமே டச் சென்சார் கொடுத்துருக்கோம். ஆல் தி என்ட்ரன்ஸ் ஆர் 8 feet ஹைட். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். யூ குட் see this ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பேஸ். ஒன்ஸ் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரப்போ தான் இருக்கும். CNC டிசைன் அண்ட் இன்சைட் லைட் இருக்குது அதில். இப்போ நம்ம இருக்கிறது இட்ஸ் 4 BHK வில்லா இன்டீரியர்ஸ். இதில் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஓகே, வெல்கம் டு திஸ் லிவிங் ரூம். இதோட சைஸ் 20 by 20. ஒரு பெரிய லிவிங் ரூமில் டிசைன் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ரொம்ப பெரிய டிவி யூனிட் பிளான் பண்ணியிருக்கோம். கீழே we have 4 doors, இந்த 2 white doors and 2 dark doors. தென் மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு மார்பிள் ஃபினிஷில் டிசைன் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளூட்டட் பேனல்ஸ் வெர்டிக்கலில் கொடுத்துருக்கோம். இது ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் ஹரிசாண்டலில் கொடுத்துருக்கோம். வி ஹவ் ஜஸ்ட் மேட்ச் த கலர் லைக் ஒயிட், கிரே அண்ட் ப்ரௌன். ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் இந்த வீட்டுக்கு. இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து ப்ரௌன் அண்ட் கோல்டு கலர் காம்பினேஷன் டாமினேட் பண்ணுற மாதிரியான டிசைன் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரௌன் அண்ட் கோல்டு எங்கெங்கெல்லாம் வருதுன்னு சொல்கிறேன். ஃப்ரம் திஸ் டோர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. தென் இந்த டோரில் பாருங்கள் ப்ரௌன் அண்ட் கோல்டு கலர் காம்பினேஷன். இதே மாதிரி தான் நிறைய இடத்துல வந்து சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப டீட்டெயில்டாக பிளான் பண்ணியிருக்கோம். தென் இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக கோல்டன் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்து ரொம்ப நீட்டாக டிசைன் பண்ணியிருக்கோம். ஆல் தி என்ட்ரன்ஸ் ஆர் 8 feet ஹைட். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஷோகேஸ் யூனிட். என்ன ரீசன்னா டைனிங் ரூமுக்கும் ஹாலுக்கும் இன்பிட்வீனில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதில் ஒரு ஷோகேஸ் ஐட்டம் 2 சைட்லேருந்து விசிபிளாக இருக்கும். அதில் இன்னொரு பியூட்டி என்ன ஆட் பண்ணனா ஒரு லைட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்லி இந்த கார்னர்ஸ் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஷெல்ஃபில் லைட் ஆட் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இதுவும் ரொம்ப கிராண்டாக இருக்கும்னு வைங்களேன். லார்ஜ் சைஸ்டு பேனல் விச் ஹேஸ் அ CNC டிசைன் அண்ட் இன்சைட் லைட் இருக்குது அதில். ஸோ ஒரு லைட்டோட ஒரு அழகான ஒரு டிசைன். இந்த ஒரு என்ட்ரன்ஸ் என்ன ரீசன்னா ஸ்டார்ஸுக்காக ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரன்ஸ். நம்ம மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தோம்னா இதோட வியூ ரொம்ப கிராண்டாக தெரியும். ஆல் தீஸ் பாக்ஸஸ் வில் பி லைக் ஒரு பிளான்ட் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ். இது ஃபுல்லாக இது 3D டிசைன். நான் உங்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்ஸ். இட் மேபி ஆர்டிஃபிஷியல் ஆர் நேச்சுரல், நம்ம சாய்ஸ் தான். இந்த ஓப்பன் ஸ்பேஸஸ் ஃபார் அ ஃபிஷ் டேங்க். ஃபிஷ் டேங்கோட பேக் சைடுங்க. ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டோரேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டோம். இங்கே வேணுங்கிற எல்லா ஸ்டோரேஜும் நம்ம இங்கே வச்சுக்கலாம். அது போக கீழேயும் ஸ்டோரேஜஸ் இருக்குது. ஹேண்டில்ஸ் இருந்தால் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இட்ஸ் லுக்ஸ் லைக் அ பேனல், ஜஸ்ட் அ பேனல் அப்படி தான் இருக்கும். பட் இது கம்ப்ளீட்லி தீஸ் ஆர் த ஸ்டோரேஜ் யூனிட்ஸ். See this, it's very easy to open. ஸோ இதுதான் அக்வேரியமோட பேக் சைட் ஸ்ட்ரக்சர். இங்கே சாமி ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பூஜா ரூம் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ we have done some ledges here. இதில் கிளாஸ் கோல்டன் கலரில் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அது போக கீழே ஒரு கிரானைட் இருக்குது. அதுக்கு கீழே ட்ராயர்ஸ் அண்ட் டோர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு கிளாசி பேனல். இங்கே நம்ம ஃபோட்டோஸ் ஹேங் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோங்க. இது போக இங்கே ஒரு அழகான ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ டைனிங் ரூம் பார்க்கலாம். இங்கேயுமே ஒரு சூப்பரான ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த கோல்டன் லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிப் லைட்ஸ் போட்டிருக்கோம். உடன் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ரைட் சைடில் ஒரு யூனிட், லெஃப்ட் சைடில் ஒரு யூனிட். இட்ஸ் அ வெரி பிக் யூனிட். யூ குட் see me லைக் இதோட சைஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ இங்கே டைனிங் டேபிள் போட்டதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணுற ஏரியா இருக்குது. கிளாஸ் ஷட்டர்ஸ், டோர்ஸ், மேலே லாஃப்ட் ஷட்டர்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் ஒன்று சொல்லுங்கள், இதில் எங்கேயாவது ஹேண்டில் இருக்கான்னு. ஹேண்டிலே இருக்காது. ஸோ அதான் நம்ம கான்செப்ட் இந்த வீட்டில். ஸோ மேக்ஸிமம் ஹேண்டில்ஸ் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப இட்ஸ் வெரி ஈஸி டு ஓப்பன். சேம் லைக் இங்கேயும் அதே மாதிரி தான். இட்ஸ் வெரி ஈஸி டு ஓப்பன். யூ குட் see லைக் ஆல் த இன்னர் லேமினேட்ஸ் ஆர் கலர்ட். ஈவன் ஆல் திஸ் டோர்ஸ் ஆர் சாஃப்ட் க்ளோஸர் மெக்கானிசம்ஸ். இது எல்லாமே நம்ம காமனாக பண்ணுறது தான். இந்த டோர்ஸ் ஆஸ் வெல் அஸ் இப்படி கீழே கை வச்சிங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்பவே நீட்டாக டிசைன் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ வெரி பிக் கிச்சன். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 11 by 16 இருக்குது இதோட சைஸ். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்னிக்கு லெஃப்ட் சைடில் டோர்ஸ் கொடுத்துருக்கோம். தீஸ் ஆர் த வால் கேபினெட்ஸ், ஆல் ஆர் அக்ரிலிக் ஷட்டர்ஸ். See, all the doors have 3 shelves. கீழே ஒரு ஸ்பைஸ் ரேக் கொடுத்துருக்கோம். இந்த லைட் கீழே அடிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோங்க. ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்கும் இது. ஸோ வி ஹவ் பிளான்ட் மெனி டேண்டம் பாக்ஸஸ் ஹியர். இங்கே ஃபுல்லாக டேண்டம் பாக்ஸஸ் கொடுத்துருக்கோம். ஈவன் இன் திஸ் சைட் வி ஹவ் டன் அ டேண்டம் பாக்ஸஸ் ஹியர். ஈவன்
மேலேயும் இருக்குது. கீழே கொஞ்சம் பெரிய சைஸாக கொடுத்துருக்கோம், பிகாஸ் டு கீப் வெரி பிக் பிளேட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லை, இந்த ஸ்பேஸுமே எதுவுமே ஹேண்டில்ஸ் இருக்காதுங்க. ஹைட்ராலிக் ஷட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் ரொம்ப நீட்டாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் இந்த கிச்சன் டிசைன் பண்ணியிருக்கோங்க. இது மட்டும் இல்லை, இன்னொன்று காமிக்கிறேன். இந்த யூனிட் இட்ஸ் a tall unit. You could see this 6 number of shelves இதில் இருக்குது. டோட்டலாக 12 number of shelves இருக்குது. எல்லாமே கிளாஸ் ஷெல்ஃப்ஸ். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இந்த பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிடையாது, பட் இந்த எல்லாமே சைட் ஃப்ரேம் கம்ப்ளீட்டாக கிளாஸ் ஷட்டர்ஸ். ரொம்பவே அழகாக இருக்கும். நேரில் பார்க்குறப்ப யூஸ் பண்ணுறக்கு அதோட சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம பெட்ரூம் போய் பார்க்கலாம். இட்ஸ் a very big wardrobe. It has 2 sliding doors இருக்குது. இதில் நாங்கள் சேம் ப்ரௌன் அண்ட் கோல்டு கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, கோல்டு கலரில் மிரர் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் கோல்டன் கலர் ஹேண்டில், ஸ்லைடிங் டோர் ஹேண்டில். ஸோ ரொம்பவே ஸ்மூத்தான ஸ்லைடிங் டோர் இது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே கீழே வந்து டபுள் டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுபோக மேலே லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் அமேசிங் டிசைன் இந்த ரூமில் சொல்ல போனால் ஃபால் சீலிங்கில் ஒரு அழகான ஒரு டிசைன், ரொம்ப மைல்டாக இருக்கக்கூடிய ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். இட்ஸ் a very huge wardrobe setup. எல்லா வார்ட்ரூபோட லாஃப்ட் 8 feet மேலே தான் பண்ணியிருக்கோம். 8 feet வரைக்கும் வார்ட்ரூப் இருக்குது. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் டிசைன். நாங்கள் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டீக்குட் கலர் அண்ட் ஒரு மார்பிள் ஃபினிஷை நாங்கள் மர்ச் பண்ணியிருக்கோம் இந்த காம்பினேஷனை. ஸோ யூ குட் see this ஷெல்ஸ் அண்ட் ட்ராயர்ஸ் இப்படி தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஹேண்டில்ஸ் எல்லாமே கோல்டன் கலரில் மேட்ச் பண்ணியிருக்கோங்க. ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கோம். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி லைக் 2 number of ட்ராயர்ஸ் இருக்குது. அது போக டோர் அண்ட் ஷெல்ஃப்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இங்கே ஒரு கிளாஸ் டோர் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் டிசைன். இது நார்மலாக ட்ரெஸ்ஸிங் யூனிட்னு சொல்கிறத விட ஒரு நல்ல கிராண்டான ட்ரெஸ்ஸிங் யூனிட்னு நாங்கள் சொல்லுவோம். என்ன ரீசன்னா, யூ குட் see மேலேயும் லாஃப்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஈவன் இங்கேயும் ஹைட்ராலிக் டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க வார்ட்ரூப்பில். அது மட்டும் இல்லை, ஒரு பிக் சைஸ் மிரர் இருக்குது. லைட்ஸ் கொடுத்துருக்கோம். லைட்ஸ் இங்கே இருக்குது. நல்லா பிரைட்டாக இருக்கும் இந்த லைட்ஸ். நம்ம வேணால் பிரைட் கம்மி பண்ணுற மாதிரி இருந்தால் டிம்மர் ஆப்ஷனும் இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம இதில் பண்ணிக்க முடியும். ஒரு அழகான ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ரூமுக்குனே மேட்ச் பண்ணுற மாதிரி அதுக்குன்னே ஒரு சில டிசைன்ஸை க்ரியேட் பண்ணி ரூமோட என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட்டை வச்சு ஸ்பேஸ் பிளானிங் பண்ணி பண்ணோங்க இந்த ஃபால் சீலிங்ஸ் எல்லாமே. இந்த ரூமோட ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியுதா, கைண்ட் ஆஃப் ஒரு எல் ஷேப்பில் இருக்குது இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் ஃபால் சீலிங் டிசைனும் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ஃபால் சீலிங் டிசைன் பார்த்தீங்கன்னாங்க ப்ரொஃபைல் லைட்ஸை வச்சு அழகாக ப்ளே பண்ணியிருக்கோம். ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி இந்த பேட்டர்னை மேலே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டில். கம் லெட்ஸ் கோ அண்ட் see the next bedroom. மேலே ரொம்ப அல்டிமேட்டான ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். எப்படின்னா கம்ப்ளீட்டாக ப்ரௌன் அண்ட் கோல்டு கலர் காம்பினேஷன் வச்சு பண்ணியிருக்கோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பேஸ். ஒன்ஸ் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரப்போ தான் இருக்கும். இங்கே வந்த உடனே we could notice this very nice fall ceiling as well as இந்த ஒரு என்ட்ரன்ஸ். இப்படி வந்தோம்னா இங்கிருந்து இங்கே தெரிகிற ஒரு அழகான ஒரு வியூ. இந்த இடத்த நார்மலாக இந்த மாதிரி எஸ்எஸ் வைக்கலாமான்னு யோசித்தோம், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது பண்ணிட்டோம். ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த வியூக்காகவே இங்கே நிற்கலாங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்ட்ரக்சர் இங்கே டிசைன் பண்ணியிருக்கோங்க. ஓகே, இது ஜஸ்ட் அ ஹால். வில் கோ அண்ட் see the bedroom. ஓகே, இந்த பெட்ரூம்குள்ளே நம்ம என்ட்ரான உடனே பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஸ்டடி யூனிட். ஸோ இந்த இடத்துல உட்காந்துக்கலாம். இங்கே ட்ராயர் இருக்குது, இங்கே ஒரு டோர் டிசைன் பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். என்ன ரீசன்னா லைக் பெட்ரூம் அங்கே, ஸ்டடி யூனிட் இங்கே, இது அப்படியே அழகாக டிவைட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ரூம், அது ஒரு ரூம் மாதிரி. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபால் சீலிங் டிசைன் கொடுத்துருக்கோங்க. இதே மாதிரி தான் எல்லா பக்கமே ஃபால் சீலிங்கில் ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் கொடுத்துருக்கோம். இந்த யூனிட் பற்றி சொல்லி ஆகணும். ரொம்பவே ஒரு கிராண்டான ஸ்ட்ரக்சர். நீங்கள் என்னோட சைஸை வச்சு இமேஜின் பண்ணி பார்த்தீங்களே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதோட சைஸ், இதோட ஷேப் என்ன, எவ்வளோ பெருசாக எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். தென் வில் see the wardrobe. இந்த வார்ட்ரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் கூட மேட் ஃபினிஷ் கிரெயின்ஸ் லேமினேட்டை மேட்ச் பண்ணியிருக்கோங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிசைன் ஆகிருக்கு. தீஸ் ஆர் இன்னர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஹியர். ஹேங்கர் ராட் இருக்குது, ட்ராயர்ஸ் இருக்கும், ஷெல்ஃப்ஸ் இருக்கும். இஃப் யூ வாண்ட் அடிஷ்னல் ஷெல்ஃப், தட் ஆல்சோ வி வில் ப்ரொவைட் இட். ஸோ அந்த மாதிரி தான்
எவ்ரிதிங் வில் பி சாஃப்ட் க்ளோசர் மெக்கானிசம்ஸ் தான் இங்கே வீட்டில். இது மட்டும் இல்லைங்க, இங்கேயும் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அதை கீழே உட்காந்துக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. டோர்ஸ் அண்ட் 3 ட்ராயர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, சேம் எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ரொம்பவே கிராண்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இது. ஓகே கம், வில் கோ டு த 4th பெட்ரூம். என்ட்ரன்ஸ் ஆன உடனே நீங்கள் பார்க்க முடியுதா மேலே ஒரு அழகான ஒரு டிசைன். இந்த ரூமே வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். சேம் நம்ம 2nd பெட்ரூமில் பார்த்த மாதிரி தான் இதோட ஸ்ட்ரக்சர். இட்ஸ் எல் ஷேப் பெட்ரூம். ஒரு பெரிய வார்ட்ரூம், சேம் ப்ரௌன் அண்ட் கோல்ட் கலர் ஹேண்டில்ஸ், ஹேங்கர் ராட், ஷெல்ஃப்ஸ், ட்ராயர்ஸ், இதெல்லாம் காமன். இது உங்களுக்கு எப்படி வேணாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எக்ஸ்ட்ரா ஷெல்ஃப்ஸ் வேணும், எக்ஸ்ட்ரா ஷெல்ஃப்ஸ் போட்டுக்கலாம். கிளாஸ் டோர்ஸ் பண்ணிக்கலாம். ட்ராயர்ஸ் அண்ட் டோர்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணிக்கலாங்க. இது போக மேலே லாஃப்ட் ரொம்ப கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே சாஃப்ட் க்ளோசர் மெக்கானிசம் தான். ட்ரெஸ்ஸிங் ரூம் இதுவும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 4 நம்பர் ஆஃப் ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஒரு டோர் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு டோர் இருக்குது. தென் ஒரு எல்இடி மிரர் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த எல்இடி மிரருக்குமே டச் சென்சார் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த டிசைன். தென் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஷட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதில் ஹைட்ராலிக் ஷட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். திங்ஸ் டம்ப் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த ரூமில். இது போக இந்த ரூமில் நம்ம பண்ணியிருக்கிற ஃபால் சீலிங் டிசைன். ஸோ இந்த ஃபால் சீலிங் டிசைன் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப கிராண்டான டிசைன் பண்ணியிருக்கோங்க. இங்கே ப்ரொஃபைல் லைட்ஸை வச்சு லைக் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணுறதுக்கு we have done a lot of background process to manufacture this type of fall ceilings. அதே மாதிரி தான் இந்த உட்டன் ஒர்க்கும். ஸோ இப்போ நம்ம 4 பெட்ரூம், ஒரு லிவிங் ரூம், கிச்சன், டைனிங் ரூம் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்கோங்க இங்கே. ஸோ இந்த வீடில் நம்ம பண்ணது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க. இது எல்லாமே கஸ்டமரை பொறுத்து தான் நாங்கள் டிசைன் பண்ணுறது. இங்கே நீங்கள் பார்த்த ஃபால் சீலிங் ஒர்க்ஸ், லைட் ஒர்க், உடன் ஒர்க் எல்லா ஒர்க்கும் நாங்கள் தான் பண்ணோங்க. ஸோ மொத்தமாக எல்லாம் சேர்த்து ஜஸ்ட் 25 lakhsல கம்ப்ளீட் வீடாக நாங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். கஸ்டமர் இஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட், எங்களுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். உங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா மறக்காமல் கீழே தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பாய்.